இந்தியாவோட நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரொம்ப பரபரப்பா பார்த்துட்டு இருக்கோம். இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி வந்து அவரோட பிரைம் மினிஸ்டர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. எதனால நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அவரோட பதவியை ராஜினாமா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து தெளிவா சொல்றேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். யார் எந்த கட்சி கூட சேர போறா, யார் கூட கூட்டணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு நோட்டிஃபைல தான் இருந்திருப்பீங்க, அதாவது நியூஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம பிஎம் நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்தியா ஃபுல்லா ஒரு ஹெட் நியூஸா வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோடி வந்து 3 எலெக்ஷனா இருந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவரோட வந்து செகண்ட் எலெக்ஷன்ல பார்த்தோன்னா இதே போல தான் ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், 2019 வந்த எலெக்ஷன்ல, அதாவது அவர் நடந்த செகண்ட் எலெக்ஷன்ல மோடி தானே வின் பண்ணாரு, அப்புறம் வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அது ஏன் ரிசைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் SOP, அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு ரூல் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட செகண்ட் எலெக்ஷனும் ரிசைன் பண்ணியிருக்காரு. அதே போல தான் இப்பயும் பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியாவில் யார் எலெக்ஷன்ல நின்னாலும் அவங்க வின் பண்ணாலும் சரி, அதாவது ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, கண்டிப்பா அவங்க வந்து ரிசைன் பண்ணி ஆகணும். அதான் இந்தியாவோட ரூல். பிஎம் வந்து அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசைன் லெட்டர் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பிரைம் மினிஸ்டர் இல்லாம வந்து கொஞ்ச நாள் இருப்பாங்க. பிஎம் வந்து அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாட்டை பார்த்துப்பாங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்றாருல, அது வந்து எந்த ஒரு காரணத்துக்காக ரிசைன் பண்ணுவார்னா ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு இது வந்து என்னோட வந்து டேர்ம் முடிஞ்சிடுச்சு, மக்களுக்கு வந்து சர்வ் பண்ண சொல்லி எனக்கு வந்து 5 வருஷம் வந்து எலெக்ட் பண்ணாங்க, நான் வந்து சர்வ் பண்ணி முடிச்சிட்டேன், வந்து நாங்க ரிசைன் லெட்டர் அப்படின்ற போல தான் வந்து ரிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க, அதாவது சப்மிட் பண்ணிடுவாங்க. அப்புறம் பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்து மெஜாரிட்டி யாருக்கு இருக்கோ, அதாவது அந்த கரண்ட்ல வந்து நடந்த எலெக்ஷன்ல மெஜாரிட்டி யாருக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு வந்து போஸ்டிங்கை கொடுப்பாங்க. அதாவது அவங்க அந்த பிரசிடென்ட், அதாவது பிரைம் மினிஸ்டரோட போஸ்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் முன்னாடி வந்து ரிசைன் பண்ணிட்டு போனார்ல, அது அவராகவே கூட வரலாம், அப்படி இல்லைன்னா வந்து புதுசா வரவங்களும் கூட வரலாம். பட் இப்போ நடந்த எலெக்ஷன்ல எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியுமே மெஜாரிட்டி இல்லாம இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கியா இருக்கு. ஸோ வந்து சுயேட்சா நின்று ஜெயிச்சவங்க, அதாவது இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் சொல்லிட்டு சுயேட்சா நின்று ஜெயிச்சவங்க வந்து யார் கூட கூட்டணி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போறதுல இப்போ வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா வந்து வர சாட்டர்டே அப்போ வந்து மோடிஜி தான் வந்து மறுபடியும் பதவி ஏற்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. யார் வந்து கரெக்டா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. Thank you for watching us, guys.